கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க எல்லாரையும் நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ள நல்லா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நிறைய நல்ல காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடப்பதாகன்னு நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? நாகூம் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அவர் அரணான கோட்டை. சிலர் காலையில எழும்பி உட்கார்ந்துட்டு, நான் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், இக்கட்டான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், இக்கட்டான ஒரு நபரிடத்துல போய் சிக்கிட்டேன், இந்த இக்கட்டிலிருந்து யார் என்னை வெளியே கொண்டு வருவார்கள், இந்த இக்கட்டிலிருந்து எப்படி தப்பிச்சு வெளியே வருவேன் யோசித்துட்டு இருக்கிறீங்களா? அதுக்கு ஆன்சர் இதுல இருக்கு. கர்த்தர் நல்லவர், அவரே இக்கட்டு காலத்திலே உனக்கு அரணான கோட்டையாயிருந்து அந்த எதிரிகளுடைய தாக்கத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும்படி அரணான கோட்டையாக அவர் இருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் நல்லவர், அவர் இக்கட்டு காலத்திலே உனக்கு அரணான கோட்டையா இருப்பார்னா, உனக்கு விரோதமாக எந்த தீய மனுஷர்கள் ஏவுகணைகளை ஏவினாலும், மாந்திரீக ஏவுகணைகளை ஏவினாலும், செய்வினையின் ஏவுகணைகளை ஏவினாலும், பழிவாங்கும் ஏவுகணைகளை ஏவினாலும், அவை எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாக்கும்படி ஆண்டவருடைய இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களை சுத்தி வேலி போட்டு உன்னை ப்ரொடெக்டட் ஏரியாவில் வச்சு அழகாக பொதிந்து பாதுகாக்கும். எனவே உனக்கு வந்திருக்கிற கொள்ளை நோயை பற்றி கவலைப்படாத. 1000 பேர் கூட்டம் கூடி உனக்கு விரோதமா தந்திரமா மந்திரமா ஏதோ செய்கிறாங்க, கவலைப்படாத. இந்த வசனத்தின்படி இக்கட்டான அந்த காலகட்டத்தில் கர்த்தர் உனக்கு அரணான கோட்டையா இருப்பார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் கிளாரா ஜெயஸ்ரீ. என்னுடைய பெயர் கிளாரா ஜெயஸ்ரீ. குமரி மாவட்ட ஆசீர்வாத திருவிழா ஜனவரி மாதம் 16, 17, 18 ஆகிய நாட்களில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் நடந்தது. ஆசீர்வாத திருவிழாவில் 3 நாட்களும் கலந்து கொண்டேன். 2ஆம் நாள் கூட்டத்தின் முடிவில் தனி ஜெபத்திற்கு பலவிதமான விண்ணப்பங்களுடன் அவைகள் நிறைவேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனும் சென்றேன். சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் என்னுடைய தலையில் கைகளை வைத்து, உன் ஆயுசு நாட்களை அதிகரித்து கர்த்தர் உன்னை வழி நடத்துவார் என்று கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லி ஜெபித்தார். சகோதரர் வாயிலாக கர்த்தர் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் எனக்கு அப்போது புரியவில்லை. ஜெபத்திற்கு பிறகு எனது கல்லூரி நண்பர்கள் சீனியர் சிட்டிசன் 50 பேர்கள் கலந்து கொள்ளும் ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்காக தேக்கடிக்கு சென்று விட்டேன். அதில் 13 பேர்களுடன் ஒரு வேனில் வெளியில் சுற்றி பார்ப்பதற்காக சென்றோம். வேனில் கோளாறு ஏற்பட்டு வழியில் நின்று விட்டது. டிரைவர், எல்லோரும் உள்ளே இருங்கள், நான் இறங்கி என்ன கோளாறு என்று பார்க்கிறேன் என்று சொல்லி இறங்கினார். நான் சொன்னேன், வேனில் கோளாறுகளை சரி செய்யும் வரைக்கும் கீழே இறங்கி நிற்கலாம் என்று சொல்லி என்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு இறங்கினேன். என்னை பார்த்த மற்றவர்களும் அவரவர்களுடைய பெட்டிகளை கீழே இறக்கினார்கள், வெளியே வந்தார்கள். நாங்கள் அனைவரும் சிறிது தூரம் மெதுவாக நடந்து சென்றோம். வேன் டிரைவர் பேனட்டை திறந்த பொழுது பெட்ரோல் டேங்க் வெடித்து தீப்பிடி தெரிந்தது. சற்று நேரத்தில் மளமளவென தீப்பிடித்து பரவி வேன் மொத்தமாக எரிந்து விட்டது. அப்பொழுதுதான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை நினைவுக்கு வந்தது. அந்த வார்த்தை என்னை மட்டும் காப்பாற்றவில்லை, கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தார் 13 பேரையும் நண்பர்களையும் அனைவரையும் காப்பாற்றியது. இந்த செய்தி மனோரமா கேரள செய்தி சேனலில் ஒளிபரப்பானது. அதை இப்போ உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்காங்க பாருங்க. அந்த வேன் எப்படி மளமளன்னு எரியுது. நல்லா கவனிங்க. அந்த சகோதரி வேற ஏதோ காரியங்களை எதிர்பார்த்து அன்னைக்கு மீட்டிங் வந்திருந்தாங்க. ஆனால் தனி ஜெபத்துக்கு அடிமை இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு என்ன மங்களவார்த்தை சொன்னார்? உன் ஆயுஷ் நாட்களை அதிகரித்து உன்னுடைய வழிகளில் எல்லாம் உன்னை ஆண்டவர் பாதுகாப்பாய் நடத்துவார் என்று சொன்னார். அப்போ அந்த வார்த்தை பாருங்க. அடுத்த நாள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க வெளியே போகும் பொழுது 13 பேரும் எரிஞ்சி சாம்பல் ஆக வேண்டியது அந்த வேனுக்குள்ளால். ஏன்னா டிரைவர் சொன்னார், நான் கீழே போய் அதை சரி பண்ணிட்டு வரேன், நீங்கள் வண்டிக்குள்ளே உட்காருங்க. ஆனால் இந்த சகோதரிக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும்படிக்கு அவளை ஆண்டவர் வெளியே கொண்டு வரும் பொழுது அவளோட மற்ற 12 பேர் வெளியே வந்தாங்க. 13 பேரும் வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த வண்டி அப்படியே தீப்பற்றி எரிந்து அப்படியே சுக்குநூறாக சாம்பலாக மாறி போச்சு. உங்களுக்கும் இப்படிப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் எப்படி உயிரை பாதுகாக்கிறார் பாருங்க.
அந்த சகோதரி மூலமாக, ஜெயஸ்ரீ மூலமாக அவங்களுக்கு மட்டும் இல்லை, அவருடைய நண்பர்கள் 12 பேருடைய உயிரும் சேர்ந்து பாதுகாக்கப்பட்டது. நாளைக்கு நமக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் நம்முடைய குடும்ப ஆசீர்வாத திருவிழா காலையில் 10 மணிக்கு நடக்க போகுது. அடிமை வந்து தெய்வ செய்தி கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஸோ மனபாரத்தோட, மன அழுத்தத்தோட, திருமணம் நடக்கலை, கல்யாணம் ஆகலை, வேலை கிடைக்கல, சரீரத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வேதனையோடு இருக்கிற நீங்கள் எல்லாரும் குடும்பமாக நாளைய தினத்தில் நடக்கிற கோயம்புத்தூர் குடும்ப ஆசீர்வாத திருவிழாவில் கலந்து கொள்ளுங்க. அங்கும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான மங்கள வார்த்தை கிடைக்கும். அது உங்களை பாதுகாக்கும். சரியா? ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இப்பொழுதும் கிளாரா ஜெயஸ்ரீக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், அவளையும் அவளோடு இருந்த 12 அவளுடைய ஃப்ரெண்ட்ஸையும் உயிரோட பாதுகாத்த தேவனே, நாளைய தினத்தில் நடக்க போகிற ஆண்டவரே கோயம்புத்தூர் குடும்ப ஆசீர்வாத திருவிழாவுக்கு வருகிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்து அவருடைய வாழ்நாட்கள்ல நடக்க போகிற எல்லா சத்துருடைய திட்டங்களை அழிச்சு அவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இக்கட்டு நாளிலே ஆண்டவர் அரணான கோட்டை என்ற வசனத்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம் மங்கள வார்த்தையாக. அந்த வார்த்தையின்படி இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இக்கட்டு காலத்திலே, ஆபத்து காலத்திலே, வியாதியின் காலத்திலே, எல்லாராலும் கைவிடப்படுகிற காலத்திலே, ஆண்டவரே நோயின் காலத்திலே, விபத்தின் காலத்திலே இவர்களுக்கு அரணான கோட்டையாயிருந்து கர்த்தர் நல்லவர் என்பதை இவர்களுக்கு நிரூபணம் பண்ணுவீராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் முன் இருக்கிறது என்ற வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.